இன்றைக்கி வந்து ஸ்காட்ச் போனட் ஸ்பைசி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மிளகாட காம்பெல்லாம் பிச்சு எடுத்துக்க போகிறேன். 4 வெள்ளை பூண்டு எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ மிக்சியில் மிளகா, வெள்ளை பூண்டு அப்புறம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எடுத்தாச்சு. இப்படி நல்லா பேஸ்ட் ஆகி இருக்கணும். இப்போ பேஸ்ட்டை வந்து வடிகட்டியில் போட்டு மிக்சியில் உள்ள பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதில் 1.5 கப் தண்ணி சேர்த்து ஸ்ட்ரெயினரில் ஊற்றுங்க. இப்போ அந்த ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஜூஸை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ சூடு பண்ணி கெட்டியாகும் வரைக்கும் இருக்கணும். இது நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா கெட்டியாகி இருக்கணும். இப்போ ஸ்காட்ச் போனட்